வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உறவுகள் தொடர்கதை கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தேங்க்யூ என்று முணுமுணுத்து விட்டு வெளியில் வந்து அவளுக்காக காத்திருந்த வண்டியில் ஏறும்போது உஷாவை பற்றி திட்டவட்டமாக என்ன நினைப்பது என்று சுஜாதாவுக்கு புரியவில்லை. முரளிதரனை விட இவள் திட சித்தமுள்ளவள் போல தோன்றினாள். தன்னம்பிக்கை அதிகமுள்ள பெண்களை ஆணவக்காரர்கள் என்று நானே தப்பாக மதிக்கிறேனோ என்று சுஜாதா நினைத்து கொண்டாள். தப்போ சரியோ, எப்படி இருந்தாலும் உஷா சொல்வது போல அவள் குடும்ப விஷயத்துக்கும் அவள் பார்க்கும் தொழிலுக்கும் சம்பந்தமில்லை. எனக்கும் சம்பந்தமில்லை. முரளிதரன் உங்கள் கணவர் அதிர்ஷ்டசாலி என்று சொன்னது நினைவுக்கு வந்தது. அதை நினைத்து இப்போது சிரிப்பு வந்தது. வீட்டுக்கு வீடு வாசற்படி என்கிற கதை இது. வேலைக்கு போகாத பெண்ணை பார்த்து சுந்தர் சொல்வான், உங்கள் கணவர் அதிர்ஷ்டசாலி என்று. டாக்டரின் மனைவியிடம் கூட சொல்லலாம். மனைவியின் போக்கினால் முரளிதரன் அதிகமாக குடிக்கிறான் என்று நினைத்தது போக, அவன் குடிப்பதனாலேயே இவள் விலகி போனவளாக இருக்கலாம் என்று உஷாவை சந்தித்தது ஒரு வகையில் நல்லது என்று தோன்றியது. அவளுடைய மறுபக்கத்தை பார்க்கும் வாய்ப்பு கிட்டியது போல் இருந்தது. எனக்கு எதிராக என்ன பிரச்சாரம் நடக்குதுன்னு எனக்கு தெரிய வேண்டியது முக்கியம். கெட்டிக்காரிதான். சட்ட ரீதியாக முடிவெடுக்க விரும்பும் அவளுக்கு இவையெல்லாம் சாட்சியங்கள். ஆனால் அவளது டென்ஷனும் அதிகரிக்கும். பெண்களிடையே எழுச்சி ஏற்பட அவளை வீழ்த்த பார்க்கும் கூட்டம் அதிகமாவது போல் தோன்றியது. இந்த நித்திய போராட்டம் கொடுமையானது. துணைவனாக இருக்க வேண்டியவன் எதிரியாக மாறுவது வேடிக்கை. துணைவி என்பவளை தனக்கு போட்டியாக முளைத்தவள் என்று அவன் நினைக்க ஆரம்பித்தால் எதிரியாக ஏன் மாறமாட்டான்? அந்த எதிர்ப்பு கணவன் ரூபத்தில் வராவிட்டால் மாமியார் ரூபத்தில் வரும். ராதாவின் நினைவு வந்தது. அவளுடைய வீட்டில் ஏதாவது சமரசம் ஏற்பட்டதா என்று தெரியவில்லை. இந்த ஆபீஸில் இருக்கும் பெண்கள் சேர்ந்து ஒரு மாதர் சங்கம் வைத்தால் கணிசமான உறுப்பினர்கள் தேறுவார்கள் என்று தோன்றியது. அவள் வீட்டை அடையும் போது 7 மணியாகிவிட்டது. சுந்தர் எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுப்பானோ என்கிற யோசனையுடன் அவள் வீட்டிற்குள் நுழைந்தாள். உள்ளே பேச்சு குரல் கேட்டது. வரவேற்பறையில் சுந்தருடன் பேசியபடி சுப்பராயன் அமர்ந்திருந்தார். அவள் வியப்பும் சந்தோஷமுமாய், வாங்க சுப்பராயன், எப்படி இருக்கீங்க என்றாள். ஆண்டவன் இருக்கிற வரைக்கும் ஒரு குறையும் இல்ல என்றார் சுப்பராயன். அவள் சோஃபாவில் உட்காருவதற்கு முன் சுந்தரை பார்த்து, காஃபி சாப்பிட்டீங்களா 2 பேரும் என்றாள். இல்ல, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம் என்றான் சுந்தர் சாமர்த்தியமாக. தோ நான் கலந்துட்டு வரேன், நிதானமா பேசுவோம் என்று அவள் விரைந்தாள். ஒண்ணும் வேண்டாமா, நீங்க இப்பதான் வரீங்க, பாவம் என்று சுப்பராயன் மறுத்தார். நோ ப்ராப்ளம், காஃபி கலக்கிறது என்ன சிரமம் என்று சுந்தர் பதில் சொல்வது சமையல் அறையில் கேட்டது. அவன் இன்று கலகலப்பாக இருந்தான். சுப்பராயன் வந்ததினால் இருக்க வேண்டும். ஆபீஸ் வம்பு எதையாவது சொல்லி இருப்பார். அருணுக்கும் உஷாவுக்கும் உறவு இருப்பதாக கூட சொல்லி இருக்கலாம். அவள் காஃபியுடன் வரவேற்பறைக்கு சென்றபோது, பாவம் உங்களுக்கு சிரமம் என்றபடி சுப்பராயன் காஃபியை வாங்கி கொண்டார். இப்பதான் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்த, சுஜாதா மேடமை போல ஒரு அமெரிக்கையான பெண் ஆபீசரை பார்க்க முடியாதுன்னு. அவள் சிரித்தாள். ஏன் சுப்பராயன், மற்றவங்கள்லாம் அமெரிக்கையா இல்லையா? இருந்தா உங்களை தனியா பிரிச்சு சொல்வனா? வேலைக்கு போற பெண்கள் சாதாரணமா 2 விதம்னு என்னோட அபிப்பிராயம். ஒண்ணு, வெறும் சம்பள பணத்துக்காக வேலை பார்க்க வர நடுத்தர வர்க்கம், சமையல் கட்டுல இருக்கிற மனோபாவம் மாறாதவங்க. இன்னொன்னு, அதிகார பீடத்துல இருந்தா ஆணை விட மோசமா நடந்து கொள்கிற வகை. பெரிய பதவியில இருந்தும் அடக்கமா புத்திசாலித்தனத்தோட உங்களை மாதிரி வீட்டையும் புருஷனையும் அம்போன்னு விடாம இருக்கிறவங்க ரொம்ப குறைவு. அவர் ராதாவையும் உஷாவையும் மனதில் வைத்து சொல்கிறார் என்று உணர்ந்து அவள் சிரித்தாள். நான் நீங்க நினைக்கிற அளவுக்கு புத்திசாலி இல்ல. சொல்லுங்க, என்ன தகராறு ஆபீஸ்ல? வேலையில இல்லையாமே நீங்க இப்ப? சுப்பராயனின் முகம் உணர்ச்சி வசப்பட்டு சிவந்து போயிற்று. வேலையை ராஜினாமா செஞ்சுட்டேன்.
என்றார் ஆவேசமாக. உங்க புது பாஸ் வந்திருக்காளே, அந்த மாதிரி ஒரு பொம்பளைக்கு கீழே என்ன போல ரோஷம் உள்ளவன் வேலை செய்ய முடியாது. காஃபி சாப்பிடுங்க சுப்பராயன் என்றாள் அவள் மென்மையாக. அவர் வேகமாக ஒரே மடக்காக குடித்துவிட்டு தொடர்ந்தார். இத்தனை வருஷமா கேஷியரா இருந்திருக்கேன், மாடா உழைச்சிருக்கேன். அக்கவுண்டிங் முறை என்னோடது ரொம்ப ஓல்டு ஃபேஷனாம். நான் இனிமே புது ட்ரைனிங் எடுக்கணுமாம். ட்ரைனிங் உள்ளவங்களைத்தான் வேலைக்கு வச்சுக்கிறதுன்னு புது ரூல் போட்டிருக்காளாம். இவருடைய கோபம் நியாயமற்றது என்று சுஜாதா நினைத்து கொண்டாள். ஏன் ட்ரைனிங் எடுத்துட்டு போறது, அதனால என்ன சுப்பராயன் என்றாள் மெல்ல. ரொம்ப நன்னா இருக்கே, இத்தனை வயசுக்கு பிறகு நான் எதுக்கு ட்ரைனிங்க்கு போகணும்? பம்பாய்க்கு போகணும், 4 மாசம் ஹோட்டல்ல சாப்பிடணும், எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. இதை சொன்னதுக்கு ட்ரைனிங் எடுத்துதான் ஆகணும், வேலையில தொடர்ந்து இருக்கணும்னாங்கா. அப்படின்னா இந்தா எடுத்துக்கோன்னு கால் கடுதாசி எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். சுப்பராயன் ஏதோ போரில் வென்று வந்த வீரனைப் போல் பெருமையுடன் சுந்தரையும் அவளையும் மாறி மாறி பார்த்தார். அரண் சொல்லியிருந்தா அப்படி ரோஷப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு ஆண் சொன்னா அது வேறதான், அவனுக்கு தைரியம் இல்ல, அந்த அம்மாளை சொல்ல வச்சிருக்கா. ஏன் சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு அப்புறம் கேட்டான். ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிற வயசு இல்லை எனக்கு, வேற ஆளை பாருங்கன்னுட்டு நான் வந்துட்டேன். இப்ப என்ன செய்ய போறீங்க என்றாள் அவள் யோசனையுடன். அவருக்கு இன்னும் படிக்கிற குழந்தைகள் இருப்பதாக நினைவு. வேற வேலையில சேர்ந்தாச்சு என்றார் அவர் கர்வத்துடன், அதிக சம்பளத்தோட. அட குட் என்று அவள் ஆச்சரியப்பட்டாள். இதை சொல்லத்தான் அவர் வந்திருப்பார் என்று தோன்றியது. எங்க வேலை? நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க என்று அவர் கண் சிமிட்டி சிரித்தார். முரளிதரன் கிட்டையா என்றாள் அவள் சட்டென்று. அதைப்படி அத்தனை கரெக்டா சொல்றீங்க? சும்மா ஒரு யூகம்தான் என்று அவள் சிரித்தாள். அவங்களே கூப்பிட்டு அனுப்பிச்சாங்களா? ஆமாம். முரளிதரன் ஒரு மறைமுக போர் தொடுக்கிறான் என்று தோன்றியது. உங்களுக்கும் வேலை ஆஃபர் வந்ததா? இல்லையே என்றாள் அவள் திடுக்கிட்டு. என்ன எதுக்கு கூப்பிடணும்? இல்ல, அவங்களோட லஞ்சுக்கு போனீங்க போல இருக்கே, அதுக்காகத்தான் கேட்டேன். இவர்தான் அதை பற்றி அன்று சுந்தரிடம் சொல்லி இருக்க வேண்டும் என்று அவளுக்கு புரிந்தது. அது வழக்கம் போல பிசினஸ் லஞ்ச் என்றாள். அவள் அதை பற்றி அதிகம் பேச விரும்பாமல், நீங்க அரணுக்கு கீழே வேலை பார்க்கறதுனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா இந்த உஷாவை கூட்டு சேர்த்துண்டது அரணுக்கு நல்லது இல்லை. எனவே இனிமே எனக்கும் அந்த கம்பெனிக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர் எழுந்தார். அது மாத்திரமில்ல, எதிரி கேம்ப்க்கு போயிருக்கீங்க என்று அவள் சிரித்தாள். நமக்கும் அந்த பாலிடிக்ஸுக்கும் ரொம்ப தூரம்மா. ஏன் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருப்ப, எனக்கு என்ன வந்தது? அது சரி என்றாள் அவள் அவரை நம்பாமல். அவர் சென்றதும் அவள் இரவு சாப்பாட்டுக்கு சூடு பண்ண விரைந்தாள். சுந்தர் வரவேற்பறையில் இருந்த காஃபி கோப்பைகளை கொண்டு சிங்கில் வைத்தது அவளுக்கு அதிசயமாக இருந்தது. உடம்பு எப்படி இருக்கு என்றாள். இப்ப தேவல, ரெஸ்ட் எடுத்து அலுத்து போச்சு, நாளைக்கு ஆபீஸ் போக போறேன் என்றான் அவன் சாதாரணமாக. குட் என்றாள் அவள் உற்சாகமாக. ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத என்றாள் பேச்சுக்கு. அவன் சரளமாக இருந்ததில் மனசு லேசாயிற்று. மளமளவென்று புதிதாக சமைத்தாள். அவன் ரசித்து சாப்பிடுவதைக் கண்டு சந்தோஷப்பட்டாள். ஆபீஸை பற்றியோ சுப்பராயனை பற்றியோ பேசாமல் பொதுவான விஷயங்களை பற்றி வெகு நாள் கழித்து பேச முடிந்தது. அன்று இரவு அவனாக அவள் அருகில் வந்தான். அவனது இறுக்கமான அணைப்பில் அவள் மீது இத்தனை நாள் கொண்டிருந்த கோபமெல்லாம் போயிற்று என்ற பாவனை தெரிந்தது. சுப்பராயனுக்கு நன்றி என்று அவள் தனக்குள் புன்னகைத்துக் கொண்டாள். டெலிபோன் ஒலித்தது. அலுவலகத்திற்கு செல்ல தன்னை தயாரித்துக் கொண்டிருந்த சுஜாதா அதை கவனிக்க விரைவதற்குள், சுஜாதா உனக்கு போன் என்றான் சுந்தர். வரேன் என்றபடி அவள் போனை எடுத்தாள். மறுமுனையில் ஒலித்த உஷாவின் குரலுக்கு பதில் சொல்லுகையில் அடிமனது மூலையில் இப்பொழுதெல்லாம் அடிக்கடி எட்டி பார்க்கும் வியப்பு மறுபடி எட்டி பார்த்தது. உஷாவின் சொந்த முயற்சியால் உடனடியாக டெலிபோன் இணைப்பு கிடைத்தது மட்டுமில்லை, உஷாவை பற்றின அபிப்பிராயத்தையும் அவளுடன் தேர்ந்த அதிகமான பழக்கம் மாற்ற உதவிற்று. ஆணை விட சிறப்பாக பணியாற்றும் அவளது நிர்வாக திறமை பிரமிப்பை ஊட்டிற்று. அனாவசியமான பேச்சு இல்லை, வழவழா குழப்பம் இல்லை. சட்டென்று இக்கட்டான நிலைமையை சமாளிக்கும் புத்தி கூர்மை இருந்தது.
வந்த கடிதங்களுக்கெல்லாம் உடனுக்குடன் பதில் போடும் நேர்த்தியும், ஒரே சமயத்தில் 3-4 வேலைகளில் கவனம் செலுத்தும் லாவகமும் இவள் ஓர் அசாதாரண மனுஷிதான் என்று வியக்க வைத்தது. அதனால் தான் சுப்பராயன் போன்ற சாதாரண மனிதர்களால் அவளை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. அலுவலகத்தை தன் சுண்டு விரலுக்கடியில் வைக்க தெரிந்திருக்கும் உஷாவுக்கு கணவனை சமாளிக்க முடியாமல் போனது விந்தை என்று தோன்றியது. ஆனால் கணவன் என்னும் உறவு வேறு. அந்த உறவே தனக்கு அதிகமான அந்தஸ்தை கொடுப்பதான பிரம்மையை ஆண்களுக்கு ஏற்படுத்துவது. அந்த உறவு கூட்டுறவாக இருப்பதுதான் சிறப்பு என்கிற எண்ணம் வெகு சில அதிர்ஷ்டக்கார தம்பதிகளிடையேதான் இருக்கும் என்று சுஜாதா நினைத்து கொண்டாள். முரளிதரனிடம் உஷா எப்படி நடந்து கொண்டாள் என்று யூகிப்பது கடினம்தான். அதிகார பீடத்திலே இருக்கிற பெண்கள் ஆண்களை விட மோசமாக நடந்து கொள்கிற வகையை சேர்ந்தவள் அவள் என்றார் சுப்பராயன். அத்தனை அதிகார போர்வைக்கு மடியில் உஷா ஏதோ சங்கடத்தில் இருப்பவள் போல், வேதனையில் இருப்பவள் போல் பட்டது. விவாகரத்து கோருவதும் கணவன் மேல் வழக்கு தொடர்வதும் அத்தனை சுலபம் இல்லை என்று சுஜாதா நினைத்து கொண்டாள். சில மாதங்கள் முன்பு வரை சுந்தர் காண்பித்து வந்த விரோதத்தில் பிரிந்து போவதை தவிர வேறு வழி இருக்காது என்று தோன்றும் போதெல்லாம் தனக்குள் ஏற்பட்ட நடுக்கமும் வேதனையும் ஞாபகத்திற்கு வந்தது. சுந்தரிடம் ஏற்பட்டு வரும் மாறுதல் கிட்டத்தட்ட நம்ப முடியாததாக இருந்தது. அவன் என்ன கோபித்தாலும், கோபத்தில் மோசமான வார்த்தைகள் பிரயோகித்தாலும் நல்ல வேலையை விடக்கூடாது என்பதில் தான் உறுதியாக இருந்தது தனது மரியாதையை காப்பாற்றியிருப்பதாக அவள் நினைத்து கொண்டாள். சுப்பராயன் வந்து போனதிலிருந்தே அவனில் ஒரு சமாதானம் தென்பட்டது. அருணின் பார்வை உஷாவின் மேல்தான் என்று அவர் தெரிவித்திருப்பார். அவளுக்கு கிடைத்த பிரமோஷனும் அவளது தகுதியினால் தான் என்றும் சொல்லியிருக்கக்கூடும். எத்தனை விசித்திரம்! மனைவியின் பவித்திரத்தை வெளி மனிதன் உறுதிப்படுத்தினால்தான் கணவன் நம்புகிறான். இதை பற்றியெல்லாம் இப்பொழுது ஆராய்வதில் ஏதும் லாபம் இல்லை என்று சுஜாதா நினைத்து கொண்டாள். சுந்தர் இடையிடையே தனது முக்கியத்துவத்தை நிலைநாட்டி வந்தாலும் சந்தேக கண்ணுடன் அவளை பார்ப்பதில்லை. அவனது ஆணவத்தை பொறுத்து கொள்ளலாம், அந்த அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியாது. அவள் காலை டிஃபனை மேஜை மேல் வைத்தாள். சமையலுக்கு முழுநேர ஆள் கிடைக்கவில்லை. மாலையில் மட்டும் வேலைக்காரி சப்பாத்தியும் கூட்டும் செய்தாள். அதுவே பெரிய உதவியாக இருந்தது. அவள் 2 முறை கூப்பிட்ட பிறகு சுந்தர் சுரத்தில்லாமல் மேஜைக்கு வந்தான். உடம்பு சரியில்லையா என்ன என்றாள் அவள் கவலையுடன். தெரியல, பசியே இல்ல என்று அவன் வயிற்றை தடவிக்கொண்டு அமர்ந்தான். மறுபடி ஜுரம் இல்லையே என்று அவள் யோசனையுடன் எழுந்து அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். ஜுரம் இல்ல என்றான் அவன் 2 இட்லியை தட்டில் போட்டபடி. ஆனா சோர்வா தெரியுது உன்னை பார்த்தா என்றாள் அவள். சோர்வாத்தான் இருக்கு. விட்டமின் எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா என்றாள் அவள் மேஜையிலேயே இருந்த மாத்திரை பாட்டில்களை ஆராய்ந்தபடி. எல்லாத்தையும் முழுங்குற என்றான் சுந்தர் அலுப்புடன். எல்லாம் எங்க போறதுன்னே தெரியல. அவனுடைய அலுப்பை கண்டு அவளுக்கு திக்கென்றது. அடி வயிற்றில் கவலை படர்ந்தது. டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு போயிட்டு வாயேன் என்றாள். நானும் கூட வரேன். வேண்டாம், தன்னால சரியாயிடும். ஏற்கனவே அந்த டாக்டருக்கு நம்ம மேல மதிப்பில்லை, வீண் பிரம்மைன்னு சொல்லி அனுப்பிடுவார். அவளுக்கு சுருக்கென்றாலும் சிரிப்பு வந்தது. அது உண்மை இல்லை. அத்தனை பொறுப்பில்லாம அவர் இருப்பார்னு நான் நினைக்கல. அவர்கிட்ட போக இஷ்டமில்லைன்னா வேற டாக்டரா இல்ல, ஏதாவது நர்சிங் ஹோம்ல கூட முழு செக்கப்பும் செய்துக்கலாம். நான் ஃபிக்ஸ் பண்ணட்டுமா? வேண்டாம், தன்னால சரியாயிடும். உன் இஷ்டம் என்றாள் அவள் சமாதானம் இல்லாமல். ஒரு வாரம் பார்ப்போம். மாறுதல் இல்லாம இருந்தா உன்னை கேட்காமையே நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட போறேன். நீ தான் இப்ப ஃபர்ஸ்ட் பண்ற என்றான் அவன் எரிச்சலுடன். 2 தடவை ஜுரம் வந்து படுத்ததிலே ஏற்பட்ட பலவீனமா இருக்கலாம். இருக்கட்டும், பலவீனம் தொடர்ந்து இருந்தா அது கவலைப்பட வேண்டிய விஷயம் என்றாள் அவள் மெல்ல. நான் வாங்கி வைக்கிற காம்ப்ளான் விட்டமின்கள் இதையெல்லாம் நீயாத்தான் சாப்பிடணும். இதுக்காக நான் வேலையை விட்டுட்டு உன்னை கவனிச்சுக்க எப்படி முடியும்? உன்னை யார் வேலையை விட சொன்னது என்றான் அவன் இதுவரை தென்பட்டிராத விரக்தியுடன். அப்படி சொல்றத நிறுத்தி ரொம்ப நாளாச்சுன்னு நீ கவனிக்கலையா? ஆமாம், சாரி
என்றாள் அவள். கவலையினால அப்படி வாயில வந்துட்டதுன்னு நினைக்கிறேன். தினமும் இனி படுக்க போறதுக்கு முந்தி நானே காம்ப்ளான் கரைச்சு தரேன். சாயங்காலம் நீ தினமும் குடிக்கிறையோ இல்லையோ? இனிமே அதெல்லாம் வாங்க வேண்டாம் என்றான் அவன் கடுமையுடன். ஏன்? சாப்பிட்டு ஒரு பிரயோஜனமும் தெரியல. அப்போ டாக்டரை பார்க்க வேண்டியதுதான் என்றாள் அவள் தீர்மானமாக. அவன் ஏதும் சொல்லாமல் அவள் கட்டி வைத்திருந்த டிஃபன் டப்பாவை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். ஆபீஸ் போய் சேரும் வரை அவளுக்கு அவன் உடல்நிலையை பற்றி முணுமுணுவென்ற கவலை அரித்த வண்ணம் இருந்தது. தன் இருக்கைக்கு சென்றதும் முதல் காரியமாக ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையுடன் தொடர்பு கொண்டாள். அடுத்த வாரம்தான் டாக்டருக்கு நேரம் இருப்பதாக சொன்னார். ரொட்டீன் செக்கப் தானே என்று உறுதிப்படுத்தி கொண்டு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்த உடனேயே சுந்தருக்கு குணமாகிவிட்டது போல் அவளுள் ஒரு சமாதானம் ஏற்பட்டது. அதன் பிறகு அலுவலக வேலையில் கவனம் செலுத்த முடிந்தது. ஹலோ என்ற குரல் கேட்டு அவள் நிமிர்ந்து பார்த்தாள். ராதா நின்றிருந்தாள். இளைத்திருந்தாற் போல் தெரிந்தாள். ஹலோ ராதா என்று சிநேகிதமாக சிரித்தபடி சுஜாதா கடிகாரத்தை பார்த்தாள். லஞ்ச் டைம் தான், கவலைப்படாத என்று ராதா சிரித்தாள். முன்பு ஒரு நாள் இவளுடன் லஞ்ச் டைமில் பேசியதை பற்றி அருணுக்கு புகார் சென்றது ஞாபகத்திற்கு வந்தது. லஞ்ச் டைம் வந்ததே தெரியல என்று சுஜாதா எழுந்தாள். வெளியில போய் உட்கார்ந்து பேசலாம். ராதா சுரீர் என்று அவளை பார்த்தாள். லஞ்ச் அவர்லேயும் பேசக்கூடாதுன்னு உத்தரவா என்ன என்றாள் ரகசிய குரலில். உத்தரவுன்னு இல்ல, வெளியில கொஞ்சம் சுதந்திரமா பேசலாம், யார் காதலையும் விழுந்துடுங்கிற பயம் இல்லாம என்றபடி அவள் தோளை பற்றி சுஜாதா வெளியே வந்தாள். ஒதுக்குப்புறமாக இருந்த புல்வெளியில் அமர்ந்து கொண்டு தங்கள் டிஃபன் டப்பாக்களை திறந்தார்கள். சமையலுக்கு ஆள் வச்சிருக்கியா என்ன என்றாள் ராதா. இல்லையே, ராத்திரிக்கு மட்டும் வேலைக்காரி சப்பாத்தி பண்ணி வைப்பா. இட்லிக்கெல்லாம் அரைக்க நேரம் எப்படி இருக்கு என்று ராதா சுஜாதாவின் டப்பாவில் இருந்த இட்லியை ருசி பார்த்தாள். கிரைண்டர் இருக்கிறப்ப என்ன சிரமம் என்று சுஜாதா சிரித்தாள். ஞாயிற்றுக்கிழமை நிறைய அரைச்சு வச்சிடுவேன். எங்க வீட்லயும் தான் கிரைண்டர் இருக்கு. மாமியார்காரி வீட்டோட இருக்கா. மாசத்துல 2 நாள் இட்லி பண்ணினா அதிகம். ஏன், நீ அரைக்கிறது தானே? எங்க அரைக்கிறது என்றாள் ராதா அலுப்புடன். ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போனா படுக்கணும் போல இருக்கு. பஸ்ல லோல் பட்டுண்டு போறதுல உசிரே போயிடுறது. ஞாயிற்றுக்கிழமையில துணி துவைக்கிற வேலை, குழந்தைய பாத்துக்கிற வேலைன்னு சரியா இருக்கு. குழந்தை பாத்துக்க ஒரு பெண் வச்சிருந்தியே, அது ஓடி போயிட்டது எங்க மாமியாருடைய நச்சரிப்பு தாங்காம. மாமியாரின் நினைப்பில் ராதாவின் முகமே மாறி போயிற்று. தனக்குள் ஆழ்ந்த யோசனையுடன் சுஜாதா மௌனமாக சாப்பிட்டபடி ராதாவை பார்த்தாள். கிளப்பி விட்டால் ஓய மாட்டேன் என்கிற தோரணையில் ராதா விடாமல் பேசினாள். இத்தனைக்கும் சம்பாதிக்கிற முக்கா பணத்தை கொடுத்துடுறோம். ஹோட்டல்ல இந்த காசை கொடுத்தா நிம்மதியா 3 வேளைக்கும் தினுசா கிடைக்கும். இப்ப பார், தினமும் மத்தியானத்துக்கு தயிர் சாதம் தான். சாயந்தரம் வீட்டுக்கு போனா வகையா திங்க எதுவும் இருக்காது. போனதும் போகாததுமா, இந்தாடி அம்மா உன் குழந்தைய பார்த்துக்கோன்னு கையில வந்து கொடுத்துடுவா. கோபம் வருமா வராதா? யாருக்கு என்றாள் சுஜாதா ஏதோ ஞாபகத்தில். எனக்குத்தான், வேற யாருக்கு? எனக்கு வர்ற கோபத்துல குழந்தையோட முதுகுல 2 சாத்துவேன். ஐயோ பாவம், வேற என்ன செய்ய முடியும்? மாமியார் அடிக்க முடியுமா? இவள் மறைமுகமாக குழந்தையை தாக்குவது அதைவிட கொடூரம் என்று சுஜாதாவுக்கு தோன்றிற்று. நீ என் வீட்டுக்கு வந்து பார்த்தாத்தான் என் நிலைமை உனக்கு புரியும். இன்னைக்கு வர என்றாள் சுஜாதா. 7 மணி சுமாருக்கு வந்தா பரவாயில்லையா? வா என்றாள் ராதா சந்தோஷத்துடன். 5:30 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன். உனக்காக ஸ்பெஷலா ஏதாவது டிஃபன் பண்ண சொல்ற மாமியார. உன் பெயரை சொல்லி நாங்களும் சாப்பிட்டுக்கிறோம். ஒரு அதீதமான அவமான உணர்வுடன் சுஜாதா அவசரமாக சொன்னாள். சீச்சி, எனக்கு டிஃபன் எல்லாம் வேண்டாம். அதுவும் எனக்காக உங்க மாமியார நிச்சயம் செய்ய சொல்லக்கூடாது. சரி, நானே பண்ற முடிஞ்சா. குழந்தை கால சுத்தும். எனக்கு எதுவும் வேண்டாம். காஃபி மட்டும் கொடு போதும். உன் குழந்தையையும் உங்க மாமியார் மாமனாரையும் பார்க்கணும்னு தான் வரேன். ஆஹா வாயேன், என் மாமியாரை பார்த்து நீ மயங்கிடுவ எல்லாரையும் போல. சுஜாதா பதில் சொல்லவில்லை. இது ஓர் ஆதிக்க பிரச்சனை என்று நினைத்து கொண்டாள். வீட்டில் இருக்கும் பெண்களிடையே ஏற்படும் கருணையற்ற ஆதிக்க போட்டி
இது எப்படிப்பட்ட கடும் விரோதத்தை ஏற்படுத்துகிறது என்று வியப்பாக இருந்தது. சுந்தருக்கு அம்மா இல்லை. அப்பா மட்டும் மூத்த மகனுடன் மதுரையில் இருந்தார். தனக்கும் அம்மா இல்லாத நிலையில் சுந்தரியின் அம்மா இருந்தால் எத்தனை நன்றாக இருக்கும் என்று சுந்தர் அசட்டுத்தனமாக கோபப்படும் போதெல்லாம் தோன்றும். ஒரு பெண்ணால் தான் தனது துன்பங்களை புரிந்து கொள்ள முடியும் என்று தோன்றும். வெளியில் நின்று அரட்டையடித்துக் கொண்டிருந்த ஆண்கள் எல்லாம் லஞ்ச் ஹவர் முடிந்து அலுவலகத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்தார்கள். சுஜாதா எழுந்தாள். மற்றவங்களோட என்ன சேர்க்காத, சுதந்திரமான முடிவெடுக்க என்னால முடியும். எனக்கு தெரியும் உனக்கு எங்க மாமியாரை பிடிக்கும் என்றாள் ராதா. சின்ன பெண்ணை போல தான் அவள் வீட்டிற்கு செல்வது இவளுக்கு இஷ்டம் இல்லை என்று சுஜாதாவுக்கு தோன்றியது. அதனாலேயே அவள் கண்டிப்பாக போக வேண்டும் என்ற வீம்பு எழுந்தது. ராதா வீட்டிற்கு கிளம்புவதற்கு முன் ஒரு தாளில் விலாசம் எழுதி ஒரு வரைபடம் வரைந்து கொடுத்துவிட்டு சென்றாள். சுற்றிலும் இருந்த சந்தடி அடங்கிய நிம்மதியில் சுஜாதா மளமளவென்ற வேலையை தொடர்ந்தாள். கிட்டத்தட்ட முடிக்கும் தருவாயில் அருணிடம் சில தஸ்தாவேஜுகளுக்கு கையெழுத்து வாங்க வேண்டியிருந்ததால் அவனுடைய அறைக்கு சென்று கதவை லேசாக தட்டி உள்ளே சென்றாள். அருணுடன் ஏதோ தீவிரமாக பேசியபடி உஷா அமர்ந்திருந்ததை பார்த்ததும் தெரிவிக்காமல் வந்தது தவறு என்ற கூச்சத்துடன் சுஜாதா தயங்கி நின்றாள். சாரி, நான் அப்புறமா வர என்று திரும்ப பார்த்தவளை, இல்ல இல்ல வாங்க, நோ ப்ராப்ளம் என்று அருண் சிரித்தான். உஷாவின் முகத்தில் சிரிப்பு ஏதும் தெரியாவிட்டாலும் உடனடியாக எழுந்து, நீங்க உட்காருங்க சுஜாதா என்றாள். நானே கிளம்பலாம்னு இருந்தேன். உங்க வேலை முடிஞ்சு போகும்போது என்னை வந்து பாருங்க தயவு செஞ்சு. ஷியோர், வரேன் என்றாள் சுஜாதா. என்ன வேலை கொடுக்க போகிறாளோ என்கிற யோசனையுடன். கோப்புகளில் கையெழுத்து போடும் அருண் அவ்வளவு உற்சாகமாக இல்லை என்று தோன்றியது. போட்டு முடித்ததும், வேற ஒன்றும் வேலை இல்லையே, எனக்கு போகணும், என் மகளுடைய பர்த்டே இன்னைக்கு என்றான். சுஜாதா வியப்புடன் அவனை பார்த்து புன்னகைத்தாள். ஒண்ணுமில்ல, சந்தோஷமா போங்க, சுரத்தில்லாம சொல்றீங்க. அவன் முகத்தில் ஏதோ சங்கடம் தெரிந்தது. நோ நோ, ஐ எம் ஆல் ரைட் என்றான் சுருக்கமாக. சுஜாதா மேற்கொண்டு எதுவும் பேசாமல் தன் இருப்பிடத்திற்கு சென்றாள். இவனுக்கு என்ன பிரச்சனையோ என்று நினைத்து வருத்தம் ஏற்பட்டது. பிரச்சனைகள் இல்லாதவர்களே கிடையாது என்று தோன்றியது. திடீரென்று வயதாகி போனவள் போல் அருண் தோற்றமளித்தாற்போல் இருந்தது. மேஜை டிராயர் எல்லாம் பூட்டிவிட்டு அவள் உஷாவின் அறைக்கு சென்றாள். உஷா புன்னகை இல்லாமல் வரவேற்றாள். அவள் உட்கார்ந்ததும், ஆபீஸ் விஷயமா உங்களை கூப்பிடல, பர்சனல் விஷயமா உங்க உதவி வேணும். எனக்கு மட்டும் இல்ல, அருணுக்கும் சேர்த்து உங்க உதவி வேணும் என்றாள். என்ன உதவி என்றாள் சுஜாதா திகைப்புடன். சங்கடத்துடன் நெளியும் உஷாவை பார்க்க சுஜாதாவுக்கு வியப்பாக இருந்தது. அலுவலக விவகாரங்களில் எப்படிப்பட்ட சிக்கலையும் துரிதமாக தீர்க்கும் ஆற்றல் கொண்டவளுக்கு என்ன நேர்ந்தது என்று ஆச்சரியமாக இருந்தது. சட்டென்று பதில் சொல்ல தெரியாமல் திண்டாடும் அவளை பார்த்து சுஜாதா மென்மையாக சொன்னாள். நான் என்ன உதவி செய்ய முடியும் சொல்லுங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல என்று மிக மெல்லிய குரலில் உஷா ஆரம்பித்தாள். இது ரொம்ப கொடுமையான சமூகம் சுஜாதா. அருணுடைய மனைவி அவரை விட்டு பிரிந்து வாழ்கிறார்னு உங்களுக்கு தெரியுமா? சுஜாதாவுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னது என்றாள் விழிகள் பிதுங்க. சட்டென்று அவளுடைய களையான முகம் கண்ணில் நின்றது. அப்ப அவங்களும் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவாங்க என்று ஆர்வத்துடன் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. எத்தனை சாதுவானவள், எத்தனை பிரியம் வைத்திருந்தவள், எப்படி பிரிந்து வாழ்கிறாள்? அருண் செய்த வேலையாக இருக்க வேண்டும். உஷா அதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று திமு திமுவென்று ஆத்திரம் பொங்கிற்று. ஆனால் இந்த விவகாரத்தில் நான் என்ன செய்ய முடியும்? இவன் அல்லவா இதற்கு பொறுப்பு என்ற கோபம் வந்தது. தனது உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு, இதை கேட்க எனக்கு வருத்தமா இருக்கு என்றாள். ஆனா இதுல நான் என்ன செய்ய முடியும்? அவங்கள எனக்கு தெரியக்கூட தெரியாதே. ஒரு முறை சந்திச்சிருக்கீங்கல்ல? தன்னுடைய வியப்பை வெளியில் காட்டாமல், எதேச்சியா மார்க்கெட்ல சந்திச்சேன், ஆனா பழக்கம் இல்ல. அதனால பரவாயில்ல. அவங்க விஷயத்துல சமாதானம் கொண்டு வர நீங்க எனக்காக முயற்சி பண்ணணும். உங்களுக்கு அதுக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன்.
சுஜாதா குழப்பத்துடன் அவளை பார்த்தாள். இந்த திடீர் உத்தியோகம் வினோதமானதாக இருந்தது. எனக்கு இன்னும் புரியல என்றாள் மெல்ல. விளக்கமா சொல்ற என்றாள் உஷா. எனக்கும் அருணுக்கும் இடையே தவறான உறவு இருப்பதாக விமலா நினைக்கிறா. அப்படிப்பட்ட ஒரு வதந்தி இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா அதுல உண்மை இல்ல. நானும் அருணும் அமெரிக்காவில் 5 வருஷம் சேர்ந்து படிச்சோம். காதலர்களா இருக்கணும்னா அப்பவே இருந்திருக்கலாம். எனக்கும் அந்த எண்ணம் இல்ல, அருணுக்கும் இல்ல. விமலா மேல அப்பவே அவனுக்கு பிரியம் இருந்ததுன்னு எனக்கு தெரியும். இப்பவும் விமலாவைத்தான் நேசிக்கிறான். ஆனா யாரோ விமலா மனசை கெடுத்திருக்காங்க. ஸ்ரீதருடைய வேலையா இருக்கலாம். விமலா திடீர்னு மகளையும் கூட்டிக்கிட்டு பிறந்த வீடு போயிட்டா. அருண் பாவம் ரொம்ப அப்செட்டா இருக்கான். மகள் மேல உசிரையே வச்சிருக்கிறவன். விமலா ரொம்ப பிடிவாதமா இருக்காளாம். மகளையும் தன்னோட தான் வச்சுக்குவேன்னு. நீங்க விமலா கிட்ட பக்குவமா பேசினா அவன் மனசை மாத்தலாம்னு நினைக்கிறேன். இத்தனை அந்தரங்கமான விஷயங்களை உஷா தன்னிடம் பேசுவாள் என்று எதிர்பார்த்திராததால் சுஜாதா திகைப்புடன் மௌனமானாள். அவளிடமிருந்து எந்த பதிலையும் எதிர்பாராதவள் போல் உஷா பேசிக்கொண்டு, இது ஒரு இரக்கமில்லாத சமூகம் சுஜாதா. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேலை செஞ்சா அதை தப்பாவே பார்க்கிற குணம் இப்போதைக்கு இங்க மாறாது போலிருக்கு. அதே போல ஒரு பெண் ஆண் வகிக்கிற பதவியில இருந்தா அதை இயல்பா எடுத்துக்கிற மனப்போக்கு இன்னும் வரல. நான் வேலை செய்யும் போது நான் ஒரு பிரகிருதி என்ற நினைவுதான் இருக்கே தவிர நான் ஒரு பெண்ணுன்னோ அதனால பலவீனமானவள்னோ நினைப்பு இருக்கிறது இல்ல. எனக்கு என்னுடைய வேலை, பிஸ்னஸ், அதோட வளர்ச்சி இதுதான் முக்கியம். அந்த சமயத்துல வேற எதுவும் முக்கியம் இல்ல. என்னுடைய பதவியில் இருக்கிற ஆணுக்கும் இதே மனோபாவனை தான் இருக்கும். அவங்களுடைய பர்சனல் லைஃப் இதனால பாதிக்கப்படக்கூடாது. இரண்டும் வேற வேற உலகம். பாதிச்சதுன்னா அது பெரிய சோகம். லேசான நெகிழ்வுடன் சுஜாதா கேட்டுக்கொண்டிருந்தாள். தானே இந்த வார்த்தைகளை பேசுவது போல் இருந்தது. ஓ, இவள் என்னுடைய பாஷையை பேசுகிறாள் என்று நெருக்கம் வந்தது. ஆரம்ப காலத்தில் இவளை பற்றி தனக்குள் உருவான தவறான எண்ணங்களுக்கு தானும் அந்த இரக்கமற்ற உலகத்தின் பிரதிநிதியாக இருந்ததுதான் காரணம் என்று வெட்கம் ஏற்பட்டது. நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கிற எண்ணத்துல இதையெல்லாம் சொல்றேன். என் சொந்த வாழ்க்கை இந்த சூழலினால நாசமாகிட்டது. அருணுடைய வாழ்க்கை வீணா போறத நான் விரும்பல. சின்னத்தனம் கொஞ்சம் கூட இல்லாதவன் அவன். விமலா நிரந்தரமா பிரிஞ்சு போயிட்டாள்னா அந்த அடி அவனால தாங்கிக்க முடியாது. நீங்க சொல்றது எனக்கு புரியறது என்றாள் சுஜாதா தயக்கத்துடன். ஆனா அதிகம் பழக்கம் இல்லாதவங்க கிட்ட எப்படி இப்படி ஒரு அந்தரங்கமான விஷயத்தை பத்தி பேச முடியும்? பேச முடியாதுதான். அவங்களோட சிநேகிதத்தை ரொம்ப ஜாக்கிரதையா ஏற்படுத்திக்கணும். எதேச்சையா ஏற்படுத்திக்கிட்ட சிநேகிதம் போல. அதை ஏற்படுத்திக்கிறது உங்க சாமர்த்தியம். அவ இப்ப இருக்கிற விலாசத்தை தரேன். ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க. இது நம்ம 2 பேருக்கும் இடையே இருக்கும் விஷயம். அருணுக்கு தெரிய வேண்டியதில்லை. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லக்கூடாது. ப்ளீஸ். இல்ல, சொல்ல மாட்டேன் என்றாள் சுஜாதா மீண்டும் தனக்குள் ஏற்பட்ட வியப்பை மறைத்து கொண்டு. இனிமேல் பேச ஒன்றும் இல்லை என்கிற பாவனையில் தேங்க்யூ சுஜாதா என்று உஷா இருக்கையில் இருந்து எழுந்தாள். நீங்க இதுல வெற்றி அடைஞ்சீங்கன்னா எனக்கு செய்யற மிகப்பெரிய உதவியா இருக்கும். முயற்சி செய்யற வெற்றி அடைவே நான் நிச்சயமா சொல்றதுக்கு இல்ல. முயற்சி செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட் என்று உஷா லேசாக புன்னகைத்தாள். அங்கிருந்து கிளம்பும் போது இப்படிப்பட்ட விசித்திரமான பணியை இதுவரை தான் ஏற்றதில்லை என்கிற திகைப்பு சுஜாதாவை ஆட்கொண்டது. ராதாவின் வீட்டிற்கு பயணிக்கும் போதும் இதே ஞாபகமாக இருந்தது. விமலாவின் செய்கை அதிர்ச்சி அளித்தாலும் உஷா அருண் இடையே இருந்த உறவின் உண்மை நிலவரம் மனதுக்கு சமாதானம் தந்தது. பட்டம், படிப்பு, பணம், அதிகாரம் இவையெல்லாம் அடிப்படை மனித உறவுக்கு முன் பலவீனமானவை என்பது உஷாவும் அருணும் விமலாவின் செய்கையினால் அரண்டு போனதிலிருந்து தெளிவானது போல் இருந்தது. ராதாவின் வீட்டை அடையும் போது 7:30 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. சின்ன காம்பவுண்டு கொண்ட தனியான வீடு கம் என்ற நிசப்தத்தில் இருந்தது. வீட்டில் யாரும் இல்லையோ என்று நினைக்கும்படி. ஆனால் வாசல் வராந்தாவிலும் நடுக்கூடத்திலும் விளக்கு எரிந்தது. சுஜாதா தயக்கத்துடன் அழைப்பு மணியை அழுத்தினாள். 2 முறை அழுத்திய பிறகு ஒரு வயதான அம்மாள் யாரு என்றபடி வந்தாள்.
ராதாவின் மாமியாராக இருக்க வேண்டும் என்று தோன்றியது. திறந்திருந்த ஜன்னல் வழியாக மறுபடி யாரது என்றார். நான் ராதாவோட சிநேகிதி சுஜாதா. ராதா இல்லையா? சடக்கென்று கதவு திறந்தது. வாங்கோ என்று லேசாக புன்னகைத்து சுஜாதாவுக்கு வழி விட்டபடி அந்த அம்மாள் நின்றார். சுஜாதா கூடத்திற்குள் நுழைந்த போது அங்கு ஓரமாக இருந்த கட்டிலில் ராதாவின் 2 வயது பிள்ளை கண்ணை மூடிய நிலையில் விசித்தபடி படுத்திருந்தது. கட்டிலில் அமர்ந்திருந்த பெரியவர் சுஜாதாவை கண்டதும் வாங்கோ என்று கை கூப்பி அங்கிருந்து எழுந்து வீட்டிற்குள் சென்றார். உட்காருங்கோமா என்றாள் அந்த அம்மாள் பரிவுடன். பிறகு கட்டிலுக்கு சென்று முதுகை காட்டியபடி உட்கார்ந்தாள். ராதா இருக்காளா என்றாள் சுஜாதா. அந்த அம்மாள் அவள் பக்கம் திரும்பி இருக்கா என்கிற பாவனையில் தலையசைத்தாள். வருவா, என்னோட பேசுறதில்ல அவ என்றாள் சைகையில். சுஜாதாவுக்கு ஏன் வந்தோம் என்றிருந்தது. அங்கு இருந்த நிசப்தத்தையும் தூக்கத்திலும் தேம்பும் குழந்தையையும் பார்க்கும்போது யுத்தம் ஓய்ந்து முடிந்த களத்தில் நிற்பது போல் இருந்தது. உள்ளே இருக்கும் ராதா தானாக எப்படி வரப்போகிறாள் என்ற யோசனையில் சுஜாதா அமர்ந்திருக்கையில் வா வா, எப்ப வந்த என்ற ராதாவின் குரல் கேட்டது. எங்கோ வெளியில் கிளம்ப ஆயத்தமானவள் போல் ராதா அலங்கரித்து கொண்டிருந்தாள். சாரி, வர லேட்டாயிடுத்து என்றாள். பெரியவர் உள்ளே இருந்து வந்து 2 பேரையும் காணுமே, கிளம்பி போயிட்டா போல இருக்கு என்றார். அந்த அம்மாளின் முகம் லேசாக சுண்டிற்று. கிளம்பி போயிட்டாளா? எனக்கு தெரியவே இல்லையே. கொல்லை பக்கமா போனாளோ? நான் பார்க்கவே இல்லை. சுஜாதாவுக்கு அவர்களை பார்க்க பரிதாபமாக இருந்தது. அந்த அம்மாள் தன்னையே சமாதானப்படுத்தி கொள்பவள் போல் குழந்தை பார்த்தா அழுவான்னு பின்பக்கமா கிளம்பி போயிருப்பா என்றாள். பெரியவர் திடுமென ஆவேசத்துடன் முன்னால் வந்தார். குழந்தை அழகிறத பத்தி தான் உன் நாட்டு பெண்ணுக்கு ரொம்ப கவலையா? ராட்சசி மாதிரி குழந்தைய அடிச்சு அழ விடுறது யாரு? சுஜாதா சங்கடத்துடன் நிமிர்கையில் அந்த அம்மாள் அவசரமாக எதுக்கு இப்ப இந்த பேச்சு என்றாள். நம்ம வீட்டு சங்கதி வெளிப்பேருக்கு தெரியணுமா என்ன? தெரிஞ்சா என்ன தப்பு என்றார் பெரியவர் ஆத்திரத்துடன். நன்னா தெரியட்டும். நாம மூடி மூடி வச்சு ஊர் வாய்க்கு பயந்து உட்கார்ந்து என்னத்த கண்டோம்? பொம்மநாட்டியா அவ? ஒரு நாளைக்கு குழந்தையை கொலையே பண்ணிடுவா போல இருக்கு. நம்ம மேல இருக்கிற கோபத்தை குழந்தை மேல காண்பிக்கிறா. நான் இன்னைக்கு திட்டவட்டமா சொல்லிட்டேன் சாமா கிட்ட, இதை சகிச்சுட்டு எங்களால இருக்க முடியாது. ஒண்ணு நீ தனியா போ, இல்ல நாங்க ஏதாவது முதியோர் இல்லத்துக்கு போயிடுறோம்னு. அந்த அம்மாளின் கண்களில் மளமளவென்று நீர் நிறைந்து வழிந்தது. அதுக்காக நாம ஓடிட முடியுமா? நம்ம தலையெழுத்துன்னு காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். ஏன், என்ன தலையெழுத்தப்படி என்றார் பெரியவர் ஆத்திரத்துடன். அவள் இருந்ததை அவர்கள் மறந்தே விட்டார்கள் என்று சுஜாதா நினைத்து கொண்டாள். அவர் திடீரென்று அவளை பார்த்து உத்வேகத்துடன் சொன்னார். ஏமா, நீங்களும் தான் உத்தியோகத்துக்கு போறீங்க, வீட்டு வேலை ஒன்றும் செய்யறது இல்லையா? என் பிள்ளை தன்னால முடிஞ்ச வெளி வேலையெல்லாம் செய்யறான். எனக்கு இருதய கோளாறு. இவளுக்கும் 108 தொல்லைகள். 60 வயசுக்கு மேல ஆச்சு. 2 பேருக்கும் கொஞ்சம் ஓய்வு வேணுமா வேண்டாமா? உத்தியோகம் பண்ணா என்ன? வீட்டுல கொஞ்சம் கூட மாட ஒத்தாசை பண்ண முடியாதா 30 வயசுக்காரிக்கு? மாமியாரை சமையல்காரியா அதிகாரம் பண்ணி வேலை வாங்குற அக்கிரமத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? மாமியார் படத்துல பத்தி தான் கதைகளும் சினிமாவும் வர்றது, உலகம் பேசுறது. இங்க வந்து ஒரு நாள் இருந்து பாருங்கோ இவ படுற அவஸ்தையை. ஒரு நாள் ராதா எங்களுக்கு காப்பி கலந்து கொடுத்ததில்ல. இவ சமைச்சதையெல்லாம் டேபிள் மேல கொண்டு வந்து வச்சா இது சொத்தை சொல்லைன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு போவா. சாமா அவளை ஏதாவது சொன்னான்னா பெரிய ரகளை. எங்க மேல கோபம் பொத்துண்டு வரும். குழந்தை முதுகு பொளந்து போகும். பாவம். பேசாம இருங்கோன்னா. பாவம், இந்த பெண்கிட்ட எதுக்கு இதையெல்லாம் போய் சொல்லணும்? யார்கிட்டையாவது சொல்லத்தான் வேணும். இந்த அம்மா அந்த ராங்கிக்காரிக்கு புத்தி சொல்லட்டுமே. மத்தவா புத்தி சொல்லி திருந்துற ஜென்மம் இல்லை இது. விடுங்கோ, அவளா திருந்தணும். இல்லைன்னா நமக்கு சீக்கிரம் சாவு வரணும். சுஜாதாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இவர்கள் விரக்தியின் எல்லைக்கே போய்விட்டது போல் இருந்தது. ஏமாமி இப்படியெல்லாம் பேசுறீங்க என்றாள் பதட்டத்துடன். அந்த அம்மாள் விசனத்துடன் தலையசைத்தாள். உனக்கு தெரியாதம்மா, நாங்க படுற அவஸ்தை. தினம் எதுக்காவது கத்தல், கோபம், கடைசியில குழந்தை அடிவாங்கும். எங்களுக்கும் சாமா ஒரே பிள்ளையானதால போக்கிடமில்லாம இருக்கு. உடம்பு தள்ளல.
அவ குடும்பத்தை பார்த்துக்கட்டும், நமக்கேன் பாடுன்னு இருக்கணும் போல இருக்கு. ஆனா முடியல. நிக்காம ஓடுற குழந்தைய நான் முழுக்க பார்த்துக்கிறதுனாலேயே சோர்ந்து போயிடுறது. அதுக்கு மேல சமையல் வேலை வேற. குழந்தை பார்த்துக்கு ஒரு பெண் இருந்தாளே என்றாள் சுஜாதா, என்ன பேசுவது என்று புரியாமல். ஆமா, இருந்தா. மகா திருடு. குழந்தைக்கு கொடுக்கிற பழத்தையும் பாலையும் கூட திருடுவா. எப்படி வச்சுக்க முடியும்? அனுப்பிச்சுட்டேன். நாம எங்கேயாவது கிளம்பி போயிடுவோம். அப்பதான் அவளுக்கு நம்ம அருமை புரியும் என்றார் பெரியவர் கோபம் குறையாமல். வீட்டுல சாப்பிட ஒண்ணுமில்லைன்னு இன்னைக்கு பெரிய ரகளை. இப்பதான் பட்சணம் பணியாரம் எல்லாம் கடையில கிடைக்கிறதே, வாங்கிட்டு வந்து வைக்கிறது தானே. இவளால எத்தனைன்னு பண்ண முடியும்? இன்றைய ரகளைக்கு தான் தான் காரணமாக இருக்க வேண்டும் என்ற குற்ற உணர்வுடன் சுஜாதா எழுந்தாள். நான் ஒரு யோசனை சொல்றேன் என்றாள் மென்மையாக. 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது தீர்த்த யாத்திரை போயிட்டு வாங்க. தானே சமாளிக்கும் போது அவளுக்கு விபரம் புரியும். குழந்தை யார் பார்த்துக்குவா? அதை பத்தி கவலைப்படாம போங்க. ஆனா முன்கூட்டி தெரிவிச்சு சுமூகமா கிளம்புங்க. மாறுதல் ஏற்பட்டாலும் ஏற்படும். நான் ராதா கிட்ட பக்குவமா பேசுறேன். இதை சொல்லும் போதே இப்படியெல்லாம் வாக்குறுதிகள் ஏன் கொடுக்கிறோம் என்று திகைப்பு ஏற்பட்டது. அவெல்லாம் மாறமாட்டாம்மா என்றாள் அந்த அம்மாள் நம்பிக்கை இல்லாமல். மாறாத மனுஷங்க இல்ல மாமி, அவளுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க, தன்னால பொறுப்பு வரும். பொறுப்பில்லாத மகள் இருந்தா எப்படி நினைப்பீங்களோ அப்படி நினைங்க. பெத்த பெண்ணாட்டத்தாமா நினைச்சிருந்தோம். தினம் தினம் எங்களை வேத்து மனுஷங்களா நடத்துறத பார்க்கும்போது வெறுத்துதான் போறது. ஒவ்வொன்றுக்கும் கணக்கு ஒப்பிக்கணும். வாங்கி வச்ச பிஸ்கட் எல்லாம் எப்படி தீந்தது, காப்பி பொடி எப்படி இத்தனை சீக்கிரம் தீந்தது. இப்படி 1 இல்ல 2 இல்ல, தினசரி நடக்கிற விசாரணையில நாக்கு பிடுங்கிக்கலாம் போலத்தான் இருக்கு. இவர் சொல்ற மாதிரி எங்கேயாவது முதியார் இல்லத்துக்கு போனா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாமோ என்னவோ. அந்த அம்மாளுக்கு தொண்டை தழுதழுத்து மீண்டும் கண்களில் நீர் நிறைந்தது. தவம் இருந்து நோன்பு நூத்து பெத்த பிள்ளைமா அவன் மேல தப்பில்ல பாவம். அவன் என்ன செய்வான்? எங்களுக்காக பெண்டாட்டியை விட்டுட முடியுமா என்ன? சுஜாதா அவள் அருகில் சென்று அவள் கையை பற்றினாள். கவலைப்படாதீங்க, ராதா பொல்லாதவ இல்ல, அசடு, அவ்வளவுதான். மாறிடவா. நீங்க கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டு வாங்க. பார்ப்போம். ஈஸ்வரன் தான் அவளுக்கு புத்தியை கொடுக்கணும். பாவம் ஏதோ ஓய்வா பொழுது கழிக்க வந்து உங்ககிட்ட எங்க பிரலாபத்தை சொல்லி வச்சோம். மீண்டும் அந்த உலர்ந்த கைகளை அழுத்திவிட்டு கிளம்பும் போது இதுவரை அனுபவித்தறியாத சோகம் நெஞ்சை அழுத்தியது. அந்த நவீன மருத்துவமனையில் ஸ்பெஷலிஸ்டின் பரிசோதனை அறைக்கு வெளியில் அமர்ந்திருந்த சுஜாதா இருப்பு கொள்ளாமல் தவித்தாள். வியாழக்கிழமை டாக்டரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்கிறேன் என்று தெரிவித்த போது, எதுக்கு அமர்க்களப்படுத்துற என்று சுந்தர் அழுத்து கொண்டாலும் கடைசியில் ஏதும் சொல்லாமல் வந்தான். இப்பொழுதெல்லாம் அவன் முன்பு போல முணுமுணுக்காமல் அலுத்து கொள்ளாமல் இருந்தாலும் முகத்தில் தெரிந்த திடீர் சோர்வும் கண்களுக்கு அடியில் தெரிந்த கருவளையமும் அவளுக்கு கவலையை அளித்தன. அவளை அவமதித்து பேசி ஏசிய நாள்களில் சஞ்சலம் கொள்ளாத மனசு இப்பொழுது வேலையில் பதியாமல் சஞ்சலப்பட்டது. புலி வருகிறது புலி வருகிறது என்ற அவனது விளையாட்டில் அசிரத்தையாக இருந்து விட்டோமோ என்ற குற்ற உணர்வு ஏற்பட்டது. ஆனால் இது மிக நவீன வசதியுள்ள மருத்துவமனை. டாக்டர்கள் எல்லோரும் நிபுணர்கள். ஏதாவது கோளாறாக இருந்தாலும் உடனடியாக கவனிப்பார்கள் என்று அவள் திரும்ப திரும்ப தன்னை சமாதானப்படுத்தி கொண்டாள். மிஸ்ஸஸ் சுஜாதா சுந்தர். அவள் விருட்டென்று எழுந்தாள். டாக்டர் காமராஜ் தனது அறை வாசலில் நின்றிருந்தார். வாங்க, உங்களோட கொஞ்சம் பேசணும் என்றார். அவளுக்கு காரணம் புரியாத கலவரத்தில் நெஞ்சு படபடத்தது. சுந்தர் வேறு பரிசோதனை அறைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தான். அவள் முகத்தை பார்த்து டாக்டர் லேசான புன்னகையுடன் ரிலாக்ஸ் என்றார். நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே நீங்க கவலைப்பட்டா எப்படி? வயிற்றுக்கு பக்கத்துல ஒரு கட்டி இருக்கு, ஆபரேஷன் செய்யணும், கேன்சராக போறதுன்னு கவலைப்படாதீங்க. கால தாமதம் செய்யாம நீங்க வந்தது ஒரு நல்ல விஷயம். அவர் சமாதானமாக பேச பேச அவளுக்கு உடலின் சக்தி எல்லாம் வடிந்து போனது போல் இருந்தது. நிச்சயமாக இப்படி ஒரு கோளாறு அவனுக்கு இருக்கக்கூடும் என்று அவள் நினைத்திருக்கவில்லை. நிச்சயமா சொல்றீங்களா டாக்டர்?
இல்ல என்ன சமாதானப்படுத்த பாக்குறீங்களா? இன்னும் சில டெஸ்ட் எல்லாம் செய்யணும். இருந்தாலும் இது ஆரம்ப ஸ்டேஜ் தான்னு தோணுது. தரோவா பார்த்துடுவோம், கவலைப்படாதீங்க. ஆனா உடனடியா 2 நாள்லயாவது ஆபரேஷன் பண்ணிடணும். அவள் அதிர்ந்து போனாள். அத்தனை அவசரம்னா அத்தனை ஆபத்துன்னு தானே அர்த்தம் என்றாள் பீதியுடன். இல்ல, அவசரப்படுறது தாமதப்படுத்த கூடாதுங்கிற காரணத்தால. தாமதப்படுத்தினா கோளாறா போகலாம், குணமாக நாள் ஆகலாம். அவங்க கிட்ட சொன்னீங்களா ஆபரேஷனை பத்தி? இனிமே தான் சொல்ல போறேன். முதல்ல உங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைச்சேன். பேஷண்ட் எப்பவும் பயந்துருவாங்க. நீங்க படிச்சவங்க, பார்த்தா அமைதியா தெரியுறீங்க. நீங்க வீட்ல கொஞ்சம் பக்குவமா சொல்லணும். கேன்சர் என்கிற வார்த்தையே சொல்லாதீங்க. அதை சொன்னாலே பிழைக்க மாட்டோம் என்கிற எண்ணம் வந்துருது எல்லாருக்கும். நீங்க முதல்ல கலவரப்படாம இருக்கணும், அதான் முக்கியம். நீங்க இருக்கும்போது நான் எதுக்கு கலவரப்படணும் டாக்டர்? குட். கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. திங்கட்கிழமை ஆபரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஞாயிற்றுக்கிழமை அட்மிட் ஆகணும் என்றார் டாக்டர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.